Ayurvedic signature programs Kai Kalpam, Anti-Aging, Panchakarma, Skin and Hair Care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த ஷோவே ஜெனினா இல்லை அண்ட் அது ஏதோ அவங்க விஜய் டிவி பிரியங்கா சைடு தான் ரொம்ப மோஸ்ட்டாக அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமும் அது யாரும் பார்ப்பாங்களான்னு தெரியல. அவங்க பிரியங்கா ரொம்ப டாமினேட்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மணிமேகலை போட ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது அந்த ஷோவும். ஸோ இதுக்கு மேலே அந்த ஷோவில் ஜெனினிட்டி இல்லை. ஸோ பார்க்க மாட்டேன் நான். மணிமேகலை அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்டர்ஃபியர் ஆகுறது அவங்களோட பிரியங்காவோட வேலையே கிடையாது. அவங்க ஷோவை மட்டும் தான் பார்க்கணும். அவங்க ஒரு குக்காக வந்திருக்காங்க இல்லையா, குக்காக வரும்போது அவங்க ஆங்கர் ரோல்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஆங்கர்னு 2 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே அவங்க ஒர்க் பண்ண விடாமல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ லைக் ஜஸ்ட் ஃபேமஸாக இருக்கவங்கன்றதை பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கண்டெஸ்டன்ஸ். ஆக்சுவலாக டேலண்ட் இருக்கவங்கள செலக்ட் பண்ணலையோன்ற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அவங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. அண்ணாங்கிறது தம்பிங்கிறது அதுவும் எனக்கு பிடிக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் எல்லாமே எதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த ஃபன்னு இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குது. எரிச்சல் விட்டுற மாதிரி இருக்குது சில பேரோடது. ஜட்ஜஸ்க்கே ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. லைக் அவங்க சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் காமெடிக்குன்னு பிரேக் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. அது லைக் ஆடியன்ஸ்க்கே கொஞ்சம் சில டைம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதான் இப்போ பிரியங்கா தான் வின்னர்ன்ற மாதிரி கூட நான் இதில் நிறைய இதில் பார்த்தேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்களோட டீம் ஆள் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் குக் வித் கோமாளி நான் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன். நான் எனக்கு பிடிக்கல. இப்போ நிறைய பேரோட ஃபேவரட் ஷோ குக் வித் கோமாளி தான். பயங்கரமாக ஓடிட்டுருக்கு 5 சீசன்ஸும். பட் இப்போ 5th சீசனாக நிறையா சர்ச்சைகள்லாம் நம்ம பார்த்தோம். அதில் மணிமேகலை இப்போ பயங்கரமான ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு நான் அதை பண்ணணும் அவசியம் இல்லைன்னு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. இந்த ஷோவே ஜெனினா இல்லை அண்ட் அது ஏதோ அவங்க விஜய் டிவி பிரியங்கா சைடு தான் ரொம்ப மோஸ்ட்டாக அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஷோ இதுக்கப்புறமும் அது யாரும் பார்ப்பாங்களான்னு தெரியல. மணிமேகலை போட ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது அந்த ஷோவும். ஸோ இதுக்கு மேலே அந்த ஷோவில் ஜெனினிட்டி இல்லை. ஸோ பார்க்க மாட்டேன் நான். இல்லை மணிமேகலை நான் இனிமேல் ஆங்கரே பண்ண மாட்டேன் பிரியங்காவால் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? அது அவங்களோட இஷ்டம். உண்மையிலே அவங்களுக்கு அங்கே ரெஸ்பெக்ட் இல்லைன்னும் போது கண்டிப்பாக வெளியில் வர்றது அவங்களோட இஷ்டம். யாருனாலும் அதே தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்போ எதிர்பார்ப்பாங்க. அது அங்கே கிடைக்கலன்னும் போது அங்கே வெளியில் வர்றது தான் நியாயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை அவங்க நல்லா பண்ணுறாங்க. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு வந்தக்கப்புறமா இன்னும் வளர வளர என்ன ஆகும்னா அவங்க ஹெட் வெயிட் அதிகமாகிடுது. ஸோ பிரியாங்காவும் எனக்கு பிடிச்சவங்க தான். பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ஹெட் வெயிட் காட்டுறாங்களோன்றது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் இப்போ எல்லாம் இந்த சீசனில் எல்லாமே பார்க்குறப்போ அவங்க பிரியாங்கா ரொம்ப டாமினேட்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் பிரியாங்கா நல்லா பண்ணுறவங்க தான். பட் அது அவங்க அந்த பொசிஷன் வர வர என்னென்னா இப்போது அந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கிற பெரிய பெரிய ஹெட்டுங்க இவங்க எல்லாருமே பிரியங்காவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஃபீல் எப்படி ஆகும்? ஸோ நான் தான் இங்கே கெத்து, நான் தான் இங்கே பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல் எங்கே காட்ட முடியும்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸ். இப்போ நம்ம காலேஜில் பண்ணலையா சீனியர்ஸ்லாம் ஜூனியர் அடிக்கிறது. ஸோ நானும் ஒரு மெக்கானிக் ஸ்டூடெண்ட் தான். நானும் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிக்கிறேன் எனக்கும் தெரியும். ஸோ அந்த ஃபீல் இருக்கும் தான். பட் அது எங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே இல்லை ஒரு காலேஜுக்குள்ளே நடக்கிறது வேறு. பட் ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே இல்லை ஒரு மீடியாவுக்குள்ளே இருக்கிற விஷயத்தில் பண்ணுறோன்னா அப்போ 4 பேரில் அது 4 லட்சம் பேர் 4 கோடி பேர் பார்க்குறாங்க. இப்போ அதை பார்க்குறப்போ அவங்களோட இது ரொம்ப தப்பாக தெரியும்ல. ஸோ ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க பிரியங்கா நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போது 4 பேர் பார்க்குறப்ப என்ன தோணும்? அவங்க ரொம்ப ஹெட் வெயிட்டுப்பா, வேண்டாம்ப்பா அந்த மாதிரி. அவங்க நிறைய ஷோஸ் பண்ணதே நான் பார்த்துருக்குறேன். என்னோட ரிலேஷன் இதுலேயும் அவங்க பிரியங்கா வந்தது நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது கொஞ்சம் ஹெட் வெயிட் தானே காட்டுறது வேண்டான்றேன். பிரியங்கா மேலே தான் எனக்கு மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. மணிமேகலை அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்டர்ஃபியர் ஆகுறது அவங்களோட பிரியங்காவோட வேலையே கிடையாது. அவங்க ஷோவை மட்டும் தான் பார்க்கணும். மணிமேகலை வெளியே போகிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க நல்லா ஃபன் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளாக குக் வித் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க இந்த ரீசன் சொல்லிட்டு வெளியே போனது. ஸோ அவங்க ஆக்சுவலாக நிறைய இன்டரப்ட் பண்ணியிருக்காங்க ஷோஸில். பார்க்கும்போதெல்லாம் நமக்கே அதை ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவங்க ஒரு குக்காக வந்திருக்காங்க இல்லையா, குக்காக வரும்போது அவங்க ஆங்கர் ரோல்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஆங்கர்னு 2 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே அவங்க ஒர்க் பண்ண விடாமல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்டெப் அவுட் பண்ணது எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. ஸோ பிகாஸ் ஒரு நம்ம ஒர்க்கை பண்ண முடியாமல் தடுக்கிற இடத்துல நம்மளால் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன்.
ஸோ ஹர் டிசிஷன் இஸ் ரைட். அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அது நல்ல இந்த மாதிரிலாம் இல்லை. குக் வித் கோமாளி அந்த அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது இந்த வாட்டி அப்படி தோணலை. லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா யாருமே லைக் ஒரு ஷோவில் இருக்க முடியாதுல்ல. லைக் 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் நிறைய நாள் இருந்திருக்காங்க, 2 பேரும் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது இல்லைன்றப்போ அவங்க போகிறதுல தப்பு இல்லைல்ல. ஒரு அவ்வளோ லவ் கொடுத்த ஒரு ஷோக்கு இவ்வளோ ஹேட் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது லைக் ஜஸ்ட் ஃபேமஸாக இருக்கவங்கன்றதை பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கண்டெஸ்டன்ஸ். ஆக்சுவலாக டேலண்ட் இருக்கவங்கள செலக்ட் பண்ணலையோன்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே லைக் ரொம்ப நாள் இருந்தவங்க வந்து ஜட்ஜஸ்க்கே ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. லைக் அவங்க சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் காமெடிக்குன்னு பிரேக் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. அது லைக் ஆடியன்ஸ்க்கே கொஞ்சம் சில டைம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நடுவில் அவங்க போன வருஷம் அந்த சிவாங்கி இதும்போது கூட போயிட்டு திருப்பி வந்தாங்கல்ல, அப்போ கூட இந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு தான் நான் மெசேஜ்லாம் போட்டிருந்தேன் அவங்களுக்கு. அவங்க தான் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஓகே. பட் ஆனால் ஒருத்தவங்கள டம்ப் பண்ணி ஒருத்தவங்களை ஏற்றி விடுறது எப்பயுமே நல்லா இருக்காது. பிரியங்காவோட ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி, ஏன்னா அவங்களோட கேரக்டர் அவங்க வளர்ந்தது எல்லாம் வேறு மாதிரி. மணிமேகலையோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி. பட் சில பேர் என்ன எல்லாருக்கும் மணிமேகலை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஒருத்தவங்களை தாழ்த்தி ஒருத்தவங்களை உயர்த்துறது வேண்டாம். அவங்க புகழை வந்து அந்த மாதிரி டாமினேட்டாக பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா புகழ் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் ராமர் அவங்க டாமினேட் பண்ணுறதே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அவங்க, அதுவும் எனக்கு பிடிக்கல. அண்ணாங்கிறது தம்பிங்கிறது அதுவும் எனக்கு பிடிக்கல. மொத்தவங்களெல்லாம் அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு இவங்க தான் ஹைன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதனால எனக்கு பிரியங்காவை பற்றி நல்ல ஒப்பீனியன் கிடையாது. மணிமேகலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஜெனினா தானே நீங்கள் போய் வாங்குவீங்க பார்ப்பீங்க. அந்த ஷோ ஜெனினா இல்லை, ஸோ பார்க்க மாட்டேன். ஜென்யூனிட்டி இல்லைன்னா ஏன் எங்கே எந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, இந்த சீன் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா? எபிசோட் இர்ஃபான் வந்து வேற என்னமோ எடுத்தார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதுக்கு அவர் டீமுக்கு. ஆனால் அவர் திருப்பி வேற சூஸ் பண்ணதுனால திருப்பி மாற்றினார். அது அப்ரப்டாக தெரிஞ்சுது, கேமராலே காட்டினாங்க. ஸோ ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த ஷோ பார்க்கும்போது? இல்லைன்னா மற்றவங்க பார்த்து இரிட்டேட் ஆகிருக்கீங்களா? இல்லை, மற்றவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியங்கா வந்து எப்போவுமே கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதா தான் தோணுச்சு. அது உண்மையிலே பின்னாடி எதுவும் நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல். அது இப்போ தான் ஃபைனலாக வெளியில் வந்திருக்கு. ஒரு இடத்துல நம்ம என்ன போகிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்தால் போதும். அவங்க குக்காக தான் போயிருக்கிறாங்க, ஆங்கராக கிடையாது. குக்கு என்ன வேலை, அதை பண்ணிட்டு சமைச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆங்கர் பண்ணுற வேலை ஆங்கர் பண்ணிட்டோம். நீங்கள் ஆங்கர் பண்ணுறப்ப எவ்வளோ பண்ணுறீங்க. ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஓவராக தெரியும். பட் இருந்தாலும் அது ரசிக்கிறாங்க மக்கள்லாம். நானும் ரசிக்கிறேன் தான், எனக்கும் பிரியங்கா பிடிக்கும் தான். பட் ஆனால் அது வேண்டாம், ஹெட்வைட் காட்டுறது வேண்டாம். அதுதான் என்னோட. பிகாஸ் பிஃபோர் சீசன்லாம் கோமாளிஸ் எல்லாமே அவங்களோட பேர் அவங்களோட பாண்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் எல்லாமே எதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த ஃபன்னு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் அந்த ஃபன் பண்ணுறது ஒரு மாதிரி நேச்சுரலாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சீசன் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜோவிலாக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. அடுத்தடுத்த சீசன் வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்குது. சில பேரோடது நான் யாரையுமே இது பண்ணலை, சில பேரோடது வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் நான் பார்த்தேனே. அடுத்து ரேண்டமாக நம்ம போகிறப்ப இன்ஸ்டாவில் பார்க்குறது அவ்வளோட சரி. மித்தபடி எனக்கு அந்தளவுக்குலாம் அதில் இது இல்லை. ஃபஸ்ட்டு சீசன் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. எல்லா கண்டென்ட் நல்லா பண்ணாங்க. பட் ஆனால் அடுத்த சீசன்லாம் அந்தளவுக்கு ரீச் ஆகலை யார்ட்டுமே. அதான் இப்போ வந்து பிரியங்கா தான் வின்னர்ன்ற மாதிரி கூட நான் இதில் நிறைய இதில் பார்த்தேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்களோட டீம் ஆள் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் குக் வித் கோமாளி நான் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எல்லாமே ஒன்று பேசி வச்சு எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது, அதனால் பார்க்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கோமாளியாக இருந்தாங்க, அவங்க அப்போ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ ஆங்கர்ன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சீசன். அதனால தான். பட் தங்கத்துறை அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறவங்க கூட பிரியங்கா பண்ணாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னா புகழை டாமினேட் பண்ணுறதுக்காக. ஸோ குரேஷியை இது பண்ணுறதும் அதுக்காக தான். ஆனால் குரேஷி எனக்கு தெரிஞ்சு பார்த்தா குரேஷி நல்ல டேலண்டான பர்சன் தான். பட் புகழும் நல்ல டேலண்டான ஆளு தான். பட் ஆனால் விஷயம் என்னென்னா புகழ் வந்து ரொம்ப 5 சீசனாக வராரு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குரேஷி வந்து ஒரு 2-3 சீசனாக தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே அந்த சீனியாரிட்டி இருக்குது. ஆனால் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இவங்க பண்ணுறது எப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் நிறைய இதில் பார்த்தா தெரியும், இவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் ஆகுது. காரணம் என்னன்னா அது பிரியங்காவாக இருக்குது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது 4 சீசனில் நிறைய அந்த நான் 5 சீசனும் பார்த்துக்கிறேன். பட் இந்த சீசன் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா தான் தோணுது. இப்போ அவங்க ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல்ரெடி ரொம்ப சீனியரு அந்த மாதிரி. ஸோ இங்கே நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி ஓகே, ஃபன் வைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக பிஃபோர் சீசன் அளவுக்கு இல்லை சொல்ல போனால். மக்கள்கிட்ட வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட பர்சனலாக கேட்டு பார்த்தா தெரியும். இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பர்சனலாக கேட்டு பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லை சில பேர் வந்து சும்மா பார்க்கணுன்னே பார்க்குறவங்க வந்து ஏன்னு நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பார்க்குறவங்க, இப்போ நாளாக ஃபஸ்ட் சீசன் ரொம்ப டைம் ஒதுக்கி பார்த்தேன். என்னோட டியூட்டிஸ்லாம் ஹோல்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்தப்ப கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த சீசன்லாம் ரொம்ப சொல்கிறவுக்குலாம் எதுவும் கிடையாது. இந்த சீசனில் தான் இந்த மாதிரி நிறையா டாமினேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் எல்லாமே செம்மையாக ஃபன்னாக ஜாலியாக நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் மட்டும்தான் இப்படி இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம படத்தில் பார்க்குறோங்களே, இப்போ ஒரு பெரிய ஆள் இப்போ ரஜினியோ கமலோ வரப்போ அவங்க அந்த செட்டே சைலண்ட் ஆகிடுவாங்களே. ஏன்னா அவங்க தான் ஹெட்டு. அவங்க உள்ளே வரப்போ மற்ற பேர் என்ன சைலண்ட் ஆகிடுவாங்க. சைலண்ட் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அவர் இருக்கனால சைலண்டாக இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. இப்போ இங்கே யார் ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் தாமப்பா, அப்புறம் பிரியங்கா. மாதம்பட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். பட் அவரே என்ன பண்ணுறாங்க, அவர்லாம் வந்து இவ்வளோ தூரத்தை இறங்கி இப்போ குரேஷனில் நல்லா கலைக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஹாப்பியாக பரவாயில்லப்பா எங்கேயோ இருந்தவர். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்குலாம் வந்து சமைச்சு போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஆளுக்கு வந்து அவர் பண்ணுறாருன்னா அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் தான். பட் அந்த பிரியங்கா வந்து அந்த விஷயம் பண்ணுறது கிடையாது. பிக் பாஸ்லேயே வந்து மணிமேகலை வந்து ஏற்கனவே நல்ல கேரக்டர் தான். பிரியங்காவும் அப்படி தான் இருந்தாலும் அவங்க பிக் பாஸ்லேயே வந்து கொஞ்சம் இதாக தான் இது பண்ணும்போது எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அவங்க மேலே இது வந்துட்டு சரி இதுலேயும் அவங்க பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. 2 பேருமே ஆங்கர் தான். அதில் வந்து எல்லாருமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து ரொம்ப மூஞ்சி காட்டுறது அது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்போது ஒருத்தவங்க வந்து டாஸ்க் ஜெயிச்சு அந்த இதை வந்து அவங்க கோமாளியை மாற்றி விட்றாங்களே, அந்த கோமாளியை மாற்றி விட்றப்போ நிறைய பேர் வந்து ஒரு கோவப்படுறதெல்லாம் ஓகே. பட்டு பிரியங்கா எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும், அது வந்து எனக்கே பண்ணிட்டியா, உனக்கு என்னைக்கே வரும் நான் பண்ணுவேன்ற ஒரு ஃபேஸ், அந்த வெஞ்சன்ஸ் அது கிளியராக தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, பிடிச்சவங்க இருந்தாலும் அது பார்க்குறப்போ வெறுப்பாக நம்மளுக்கு கோவம் தானே வருது பார்க்குறப்போ. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நல்லா இருந்து பண்ணியிருந்தவங்க. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு நினைக்கிறோம், அது சந்தோஷப்படுறோம். இதே ஒரு வேற எங்கேயா போகிற மாதிரி தப்பாக தெரிஞ்சால் நம்மளுக்கு கோவம் வரும்ல, அதே கான்செப்ட் தான். Sri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.